பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேலும் 4 தலைமுறையாக வீற்றிருப்பேன் சொன்னார். அல்லேலூயா. அடுத்தபடி இந்த வசனம் வாசிகள் சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறோம். சரி, அப்ப நல்ல கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது போல வசனம் வேதத்துல வேற எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் எங்குவோ பார்த்து சொல்றார், என் இருதயத்தில் என்ன, என் இருதயத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்துல எங்குவோ பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் மாலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? என் இருதயத்தில் உள்ளதை நீ செய்கிறாயா? நீ செய்கிறாய், நீ வேதம் வாசிக்கிறாய், நீ ஜெபிக்கிறாய், நீ எனக்காக ஊழியம் கூட செய்கிறாய். ஆனால் உன்னை பற்றி நான் என்ன நினைத்திருக்கிறேனோ, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனோ, உன்னை பற்றி என் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீ செய்கிறாயா? நாம் எல்லாம் செய்கிறோம். ஆனா யெகூ பத்தி வசனம், அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இதெல்லாம் நன்றாய் செஞ்சிட்டேன். செய்தபடியினால் உன் குமாரன் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையா வீட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆசை தெரியுமா? நம்மளாம் எதுக்காக நம்ம இந்த உலகத்துல மக்கள் ஓடி உழைக்கிறாங்க?